காலங்காத்தாலே எனக்கு கடுப்பேற்றுற ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று என் மூஞ்சி, இன்னொன்று என் மூஞ்சி தான். எத்தனை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி கிட்ட இருந்து விடுதலையே கிடைக்கல. another day சேம் ஃபேஸ். வாழ்க்கையில எத்தனையோ பேர் என்னை விட்டு போயிருக்காங்க, ஆனா இவனுங்க மட்டும் என்னை விட்டு போவே இல்லை. நானும் எத்தனையோ பேரை கழட்டி விட்டுருக்கேன், இவனுங்களை மட்டும் கழட்டி விடவே முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல, ஆனா என் உள் மனசுல ஏதோ பராண்டுச்சு. எல்லாரும் ரீல்ஸ்ல டிரான்சிஷன் பண்ணி அழகாகிற மாதிரி ரியல் லைஃப்ல ஆனா எப்படி இருக்கும்னு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். அப்பதான் புரிஞ்சுது, பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடலாம், பிம்பிள்ஸ் இருக்கவன் பொத்திட்டு தான் உட்காரணும்னு வேதனையில இருக்கும்போது ஜேடி ஏஸ்தட்டிக் கிளினிக்கு ஒரு விசிட்டை போட்டேன். ஸ்கின், ஹேர், டென்டல் அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். போன உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் கேத்ரின் எனக்கு ரொம்ப அழகா பொறுமையா ட்ரீட்மெண்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்லி என் பாரத்தையே குறைச்சிட்டாங்க. முதல்ல ஸ்கின் அனலைஸ் பண்ணாங்க. என் ஸ்கின்னை பார்க்க எனக்கே கன்றாவியா இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் செட்டப்ல என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. திங்ஸ் வென்ட் வெரி வெல் அண்ட் ஸ்மூத். கம்ஃபர்டிங்கான ட்ரீட்மெண்ட்டோட அவங்க நிறைய ஸ்கின் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் பத்தி எனக்கு சொன்னாங்க. எனி ஸ்கின், டென்டல் ஒரு ஹேர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் டென்ட் ஏஸ்தெட்டிக்ஸை விசிட் பண்ணுங்க. முக்கியமா விமென்ஸ் டே மந்த்ன்றதுனால மார்ச் மந்த்துக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா 50% வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ ஜேடில ஆக்னி ட்ரீட்மெண்ட்காக ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. பயங்கர கம்ஃபர்டிங்கா நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய செஷன்ஸ் பண்ண தான் நம்மளோட ஸ்கின்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய வரும். சோ அதுக்கான அப்டேட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன். சோ நம்மளோட சேஞ்ச் ஓவருக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்.